வணக்கம். நான் உங்கள் டெக்னிஷியன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதார் கார்டு சேஞ்சஸ் நம்ம ஏன்னா அதை மேஜர் சேஞ்சஸில் மைனர் சேஞ்சஸ் அட்ரஸோ இல்லை இந்த என்ன சொல்கிறது ஒரு இடத்துல ஃபோன் நம்பர்ஸோ அட்ரஸோ இந்த மைனர் சேஞ்சஸை மாற்றுறதுக்கு இனிமேல் ஆதார் அந்த குறிப்பிட்ட சென்டருக்கு போய் மாற்ற வேணாம், நீங்கள் ஃபோன்லேயே மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இது ரொம்ப வர இருக்குது. அதாவது மேஜர் சேஞ்சஸ் இல்லைங்க. அதுக்காக உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்து அதெல்லாம் மாற்ற முடியாது. அதுக்காக பக்கா எவிடன்ஸ் வேணும், டாக்குமெண்ட்ஸ் வேணும். அதை சென்டரில் மட்டும்தான் இதை கொடுத்து அப்லோட் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஆனால் ஃபோன் நம்பர் ஆகட்டும், அட்ரஸ் ஆகட்டும், நீங்கள் மாற்றுறதை இனிமேல் உங்கள் ஃபோன்லேருந்தே மாற்றலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயலி மூலம் ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் மூலம், இந்த செயலி மூலம் பிறந்த தேதி, முகவரி, தொலைபேசி எண் போன்ற தனிப்பட்ட விவரங்களை ஆதார் மையத்துக்கு போய் மாற்றாமல் பிறந்த தேதினா மிஸ்டேக்காக இருக்கும். சில பேருக்கு மந்த் இருக்கிற இடத்துல டேட் இருக்கிற இடத்துல மந்த், இந்த மாதிரி பக்கா ப்ரூஃப், அது ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கோங்க, மாற்றலாம். ஆனால் இந்த டேட்டு பிரச்சனை இல்லை. எதனால் அதை மாற்றுறீங்க அப்படின்னு ப்ரூஃப் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு டேட் தப்பாச்சுன்னா டிரைவிங் லைசன்ஸோ பர்த் சர்டிஃபிகேட்டோ கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? தப்பாக இருந்துச்சுன்னா ஈஸியாக மாற்ற முடியாதுலாம். டாக்குமெண்ட்ஸ் பக்கா எவிடன்ஸோட வேணும். ஆனால் அட்ரஸ் இது அட்ரஸ் ஆகட்டும், அதுக்கோட பக்கா அட்ரஸ் சரிங்களா கொடுத்து கரண்ட் பில்லு, ஃபோன் பில்லு, கேஸ் பில்லு இந்த மாதிரி கொடுத்து அதில் மாற்றிக்கலாம் அட்ரஸு. அதே மாதிரி மொபைலுக்கு பழைய நம்பருக்கு ஓடிபி, புது நம்பருக்கு ஓடிபி கொடுத்து மொபைல் நம்பர் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியான மைனர் விஷயங்கள்லாம் ஆப் மூலயமா பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இனிமேல் ஆதார் கார்டோட சென்டருக்கு போவேணாம் அப்படின்னு இருக்காங்க. என்ன பண்ணா இதை மாற்ற முடியும். ஏஐ மூலிமா நிறைய தகவல்கள் கசியறதுனால இந்த ப்ராப்ளமை கொண்டு வந்திருக்கோம் ஆப் மூலயமா. அது வெரிஃபிகேஷன் என்ன, மொபைல் நம்பருக்கு பழைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும், புது மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்களே ஆப்பில் மாற்றிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு விஷயமும் போய் அந்த ஆதார் அப்டேஷன் சென்டருக்கு போய் கொடுத்து மாற்றாமல் சின்ன சின்ன விஷயங்கள் இனிமேல் ஆப்லேயே பண்ணிக்கலாம், உங்கள் மொபைல்லே உங்கள் வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.